உடனே ஹீரோயின் சொல்றா, அந்த பொண்ணு கொலை பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா அப்படின்றான். வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்ன நடிப்பு நடிச்சா பார்த்தல, அதனால சொல்றதை கேளு. அந்த பொண்ணை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நம்ம உயிர் பிச்சை கேட்ட மாட்டாங்க, நம்மள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை விட்டுட்டு அவளை கொலை பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம தான் சாகுவோம் அப்படின்றான். இல்ல அந்த பொண்ணை கொலை பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து திரும்ப அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக அந்த மாடிக்கு ஏறி போவாங்க. போயிட்டு அந்த ரூமை திறந்து பார்த்தா அந்த ரூம்ல அந்த பொண்ணு காணோம். ஆனா ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. உடனே இவங்க திரும்ப மாடிக்கு போறாங்க. அந்த செத்து போன டீனோட உடம்பை வச்சுக்கிட்டு, அவன் தலையில்லாத உடம்பை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவங்கள பார்த்து அவன் மெய் மறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்த உடனே அந்த உடம்பு அப்படியே கீழே விழுது. அந்த பொண்ணு அங்க பார்த்து அப்படியே ஷாக்கா நிக்குதா. எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை கொலை பண்ண பாக்குறாங்க. அப்ப அந்த இன்னொரு பொண்ணை வந்து கடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. உடனே அந்த பொண்ணு பூண்டு எடுத்து கொடுக்குது. அந்த பூண்டு எடுத்து மோந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு, ஏன்னா வேம்பருக்கு பூண்டு பிடிக்காது இல்லையா, அதனால அந்த பொண்ணு பூண்டு எடுத்து அந்த பொண்ணை பயம்படுத்துறதுக்காக பண்ணுது. அந்த பூண்டை தூக்கி போட்டு அந்த பொண்ணை போட்டு கடிக்கிறதுக்கு போறா. அப்போ வந்து அந்த பீட்டர் பையன் வந்து அந்த பொண்ணை தடுத்துறான். தடுத்த உடனே அந்த பீட்டர் வந்து கையில ஒரு சிலுவை வச்சுட்டு இருப்பான். அந்த சிலுவை எடுத்து காட்டுறான். அந்த சிலுவையை புடுங்கி அவன் மாறலி அப்படியே குத்துறா. ரத்தமெல்லாம் பிரிச்சு அடிக்குது. அப்ப அந்த பிராங்க் பையன் ஷார்ப்பான ஒரு கட்டையை எடுத்து அந்த பொண்ணை குத்துறதுக்காக வரான். காட்டேரி அந்த கட்டையை புடுங்கி அப்படியே அவனோட தொடையிலே குத்துறா. உடனே 3 பேரும் ஒவ்வொருத்தர் அவ தாங்கி பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க. அபிகேல் அப்படியே அங்கிருந்து பார்த்து இவங்களை பார்த்து சிரிக்குது. இவங்க அங்கிருந்து தப்பிச்சு அப்படியே படிக்கட்டுல இறங்கி கீழே வராங்க. ஹீரோயின் பார்த்து சொல்றா சிரிச்சுக்கிட்டு, நான் படிச்சு சொன்னேன்னு நீங்க யாராவது கேட்டீங்களா அப்படின்றா. பிராங்கோட இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.